பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. நம்ம மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ஆப்ஷன் ஹார்ட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஒரு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எனக்கு போடுங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. ருக்மணி, உன் வீட்டுக்காரர் எதுவும் ஃபோன் பண்ணல? அவர் ஃபோன் போட்டாலும் அவரும் உங்க ஆத்தாக்காரியும் தான் சேர்ந்து தான் என்ன துரத்துனாங்க. அப்புறம் எங்கிருந்து ஃபோன் போட போறாரு? எனக்கு என்ன, ஃபோன் பண்ணா நான் மாட்டுங்க நிம்மதியா இருக்க போறேன். ஆமாண்டியா, இப்படியா சொல்லிக்கிட்டே இங்கே காலத்தை ஓட்டலான்னு பார்க்காத. உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியா பேசு மாப்பிள்ள கிட்ட, சரியா? நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேமா, அவரா ஃபோன் போட்டோம் அக்கறை இருந்தா. இங்க பாருயா, உனக்கு இப்ப ஏழாம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. வயசு பொண்ணு வச்சிருக்கிற, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். புருஷங்கார மாமியாக்கார இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்க போற நீ. எப்படியா இருந்தாலும் உன் வீட்டுக்காரோட தயவு உனக்கு தேவைப்படும். ஏமா, மாதேஷ் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா கட்டி கொடுத்துட வேண்டியதான். இதுல என்ன இருக்குது? நான் கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், அதை போட்டு கட்டி கொடுத்துருவேன். ஏன் ருக்மணி, நகை போறது மட்டும்தான் கல்யாணம் நினைச்சுன்னு இருக்கேன் நீ? அதையும் தாண்டியே நிறைய இருக்குது. பொண்ணோட சொந்தக்காரங்களாம் எங்க ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. பொண்ணோட அப்பா இல்லாம கல்யாணத்தை நடத்திடுவாடி நீ. சும்மா இந்த மாதிரி பேசணும் உட்காந்து இருக்காத. ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. சரி, நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளு. சரிம்மா, நான் பேசுறேன். ரொம்ப தான் பேசுற நீ, எனக்கு காதே வலிக்குதுமா. ஒரு ஆத்தாக்காரினா ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணாம என் மாமியாக்காரிக்கு சப்போர்ட் பண்ற நீ. ருக்மணி, நான் உனக்கு அம்மா, அதே நேரத்துல விஜயாவுக்கு மாமியாரு. அம்மாவும் இருக்கிற, மாமியாராவும் இருக்கிற. அதனால மாமியாரை பத்தியும் பேசுவேன். உன் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீயும் மாமியார் தான். அதனால மாமியாரை இலக்காரமா நினைக்காத. ஏம்மா, நீயா பேச? ஏண்டியா, ஏன் எனக்கு ஒன்றும் தெரியாதா என்ன? சரிம்மா சரிம்மா, உனக்கு எல்லாம் தெரியும் தான். அண்ணி, அம்மா அவ்வளோ தூரம் பேசுறாங்க, நீங்க எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கீங்க? ருக்மணி, அத்தை சரியா தானே பேசுறாங்க, அப்புறம் என்ன? நீ அம்மா கூட சேர்ந்துட்டியா? சரி சரி, இதுக்கு மேலே என் பேச்சு எடுபடாது. நான் கொட்டையை எடுக்கிற வேலையை பார்க்குறேன். ஆஹா, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? வீட்டுள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை போலையே. அண்ணே, வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா தம்பி, நீயா? வா வா வா. கடைசியா என் பேத்திக்கு மாப்பிள்ளை போட்டோ எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்க, அதே தான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூட வரல. கல்யாணத்துக்கு நானும் முடிஞ்ச அளவு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் வர முடியாமல் போயிடுச்சு. வெளியே போயிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து. என் சம்சாரம் வந்திருப்பாங்களே. வந்தாங்கண்ணே, வந்தாங்க. அப்பதான் கேட்டேன் உங்களை தான், நீங்கள் வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்னப்பா தம்பியா, வீடு வரைக்கும் வந்திருக்கிற? நீ வீடு வரைக்கும் வந்திருக்கனா? ஏதோ மாப்பிள்ளை போட்டோ பொண்ணு போட்டோ தான் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானா? இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கியா? வீட்டில் இப்போதைக்கு எந்த விசேஷமும் இல்லை. உங்கள் வீட்டில் விசேஷத்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ணே, என் பையன் பாண்டியனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோம், பொண்ணு போட்டோ எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? ஆட எங்கம்மா, இந்த காலத்தில் 100 சம்மந்தம் வருதுன்னா அதில் 70 சம்மந்தம் பொண்ணு கேட்டு வந்திருக்கு. பார்த்து 30% தான் மாப்பிள்ளை கேட்டு வருது. சரிண்ணா, அந்த 30ல் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதா? சொல்கிறேம்மா, நல்ல பொண்ணா ஒன்று கிடைச்சதுன்னா கண்டிப்பாக முதல்ல உன் பையனுக்கு தாம்மா சொல்லுவேன். ஏம்மா விஜயா, உன் பொண்ணு ரேணுகா நல்லா இருக்கால? நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாளா? அவன் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. இந்த மாப்பிள்ளை தம்பி, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷம். நாம் பார்த்து வைக்கிற சம்மந்தம் இந்த மாதிரி நல்லபடியாக இருந்தால் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோ கொடுங்க பார்ப்போம். அதாம்மா, உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்ட. அடுத்து எப்படியும் பூமாரிக்கு தானே ஏற்பாடு பண்ணுவீங்க. அதுக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏப்பா தம்பி, மாப்பிள்ளை பேர் என்ன, ஊர் என்ன, என்ன வேலை பார்க்குறாரு, எம்பூட்டு சம்பளம் வாங்குறாரு, அவங்க குடும்பம் எப்படி சொல்லு. அதானே, அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மாப்பிள்ளையோட பேர் சஞ்சய்குமார். வயசு 28 ஆகுது. அது அப்பா அம்மா இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரே பையன். விழுப்புரத்தில் தான் இருக்கிறாங்க. சொந்தமாக வீடு இருக்குது, 2 மாடி வீடு. அப்புறம் விழுப்புரத்துலேயே ஒரு டவுன்லேயே பெரிய துணி கடை ஒன்று வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை தான். நிறைய வியாபாரம் எல்லாம் நடக்குது. அது போக ஊரில் அவங்களுக்கு சொத்து பத்துலாம் இருக்குது. அவங்க பணத்துக்குலாம் எந்த குறையும் கிடையாது அந்த குடும்பத்தில். மாப்பிள்ளை 2 டிகிரி படிச்சிருக்கிறாரு. ஒரு 2-3 வருஷம் ஃபாரினில் ஒர்க் பண்ணார். இப்போ சரி அப்பாவுக்கு அடுத்து நம்ம தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ துணி கடையை மேனேஜ் பண்ணிட்டு வராப்புல. அண்ணே, குடும்பம் எப்படிண்ணே?
குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நல்ல குடும்பம் தான். உங்கள் அப்பா அம்மா தங்கமானவங்க. கடைக்கு போனால் கூட நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. வர கஸ்டமர்கிட்டலாம் இது எரிஞ்சு விடுறது கோவமாக பேசுறது அப்படிலாம் கிடையாது. நல்லபடியாகவே பேசுவாங்க. மாப்பிள்ளை தம்பி அது மாதிரி தான். இந்த தப்பான பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. சரி, நல்ல ஒழுக்கமான பையன். ஏப்பா இம்புடி சொத்து பாதிப்பு இருக்குதுன்ற அப்புறம் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிப்பாங்க? எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆஸ்தி இல்லையே, நிறைய பவுன் கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. அதெல்லாம் அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறான், அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ நகை வேணும், இவ்வளோ சீர்தனம் வேணும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போகிறத போட்டால் போதும். எதுவும் போடலனா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை மதித்து நடக்கிற ஒரு நல்ல பொண்ணு வேணுமா. எனக்கு நல்ல குடும்பம்னு தெரிஞ்சதுன்னா அது உங்கள் குடும்பம் தான். அதனால தான் உங்கள் வீட்டுக்கு இந்த சம்மதத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். பையனும் நல்லா தான் இருக்கிறான், படிச்சிருக்கான், நல்ல பையன் சொல்கிறாரு. குடும்பம் நல்ல குடும்பம், நிறைய சொத்து இருக்குன்றாரு. நம்ம பொண்ணுக்கு பேசாமல் முடிச்சிடலாமா? சரி, அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், எதுவுமே பேசாமலே இருந்தா எப்படி? என்னம்மா விஜயா? அண்ணே, எல்லாம் சரிதான். இருந்தாலும் இப்போதான் மூதா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு கொடுத்தோம். உடனே அடுத்த பொண்ணுக்கு எப்படி? அதான் யோசிக்கிறேனே. ஏம்மா விஜயா, அதான் சொன்னோம்ல, அவங்க பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போகிறத போட்டால் போதும். நீங்கள் சொல்கிறது சரிதானே, இருந்தாலும் போகிறதாவது போடணும்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணலான்னு இருக்கிறோம் எங்கள் பொண்ணுக்கு. அது வரைக்கும் காலம் காத்திருக்குமா? நல்ல சம்மந்தம் வந்தா சட்டு புட்டுன்னு முடிக்கிற வேலையை பார்க்கணும். சரி, மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சுக்குங்க. என்ன ஏதுன்னு யோசிச்சு 2 நாளில் பதில் சொல்லுங்க. நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். சரிப்பா, நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சொல்கிறோம். சரி, அப்போ நான் போயிட்டு வரவா? என்னன்னு சொல்லுங்க ஃபோன் பண்ணி. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரிண்ணே, நான் பேசிட்டு சொல்கிறேன். அப்போ நான் போயிட்டு வரேன். மாதேஷ், மாதேஷ், என்ன வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா? யாரு? மாதேஷ் இல்லையா? மாதேஷோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன், சந்தோஷ். ஓ, நீங்களா? இதோ வரேன். வாங்க உட்காருங்க. மாதேஷ் வெளியே போயிருக்காரு, இதோ வந்துருவாரு. வர நேரம் தான், உட்காருங்க. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மாதேஷ் உங்களை நல்லா பார்த்துக்கிறானா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்? எல்லாமே நல்லா தான் போகுது. உங்க ஃப்ரெண்டு மாதேஷ் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. நல்லா பார்த்துக்கிறானா சந்தோஷம் தாங்க. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அப்படிதான். ஏதாவது நாங்கள் ஒரு சில தப்புலாம் பண்ணால் கூட அவன் தான் சரியாக பேசுவான், சரியான கருத்தாக சொல்லுவான். அப்போ கூட நாங்கள் அவனை கிண்டல் அடிச்சு கிடப்போம். என்னடா நீ இப்படியே பேசி கிடக்குற, எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே பேசுகிறேன்ட்டு. ஆனால் அவன் பேசுனது சரியானதுன்ட்டு காலம் போனதுக்கப்புறம் தான் புரியுது எங்களுக்கு. அவரே வந்துட்டாரு. டேய் சந்தோஷ், என்ன சந்தோஷ், நல்லா இருக்கியா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட எனக்கு போடவே இல்லை. நீ என்னை மறந்துட்டியா? டேய், நீ சரியான ஆள் தாண்டா. நான் கேட்க வேண்டிய கேள்வியே முதல்ல முந்திக்கிட்டு என்கிட்ட கேட்குறேன். நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபோன் கூட நீ எனக்கு பண்ணவே இல்லை. நான் போட்டப்போ கூட நீ எடுக்கல. அப்படியா? நீ ஃபோன் போட்டு நான் எடுக்கல? இருக்கலாம், நான் ஏதாவது பிஸியாக இருந்திருப்பேன். ரேணுகா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு சந்தோஷ்க்கு. சரி மாதேஷ், இதை எடுத்துட்டு வரேன். என்னடா சந்தோஷ், ஃபோன் கூட போடாமல் வீடு வரைக்கும் வந்திருக்க? வீட்டில் என்ன ஏதாவது விசேஷமா? தங்கச்சி ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்கியா என்ன? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் தான் பார்ப்போம். நீ ஏதாவது சொல்லலாம்டா, ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா. சொல்கிறேன்டா. உன் தங்கச்சியை ரொம்ப பொத்தி வளர்த்து வச்சுருக்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுக்கணும் தான் நீ நினைப்ப. அதனால் நல்ல மாப்பிள்ளையாக கிடைச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்கிறேன். மாதேஷ், ஜூஸ் எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுங்க. இந்த சந்தோஷ், ஜூஸ் குடுறா. என்ன மாதேஷே, உன் ஒய்ஃபை நல்லாவே பார்த்துக்க மாட்டேறியாமே? வெளியே கூட்டின்னு போக மாட்டேறியான், அப்பப்போ திட்டுறியான், அப்புறம் சில நேரத்தில் கோபமாக பேசுறியான். ஏன் அது மாதிரிலாம் பண்ணுற? நல்ல பையனாக நடந்துக்கோ. டேய் நிறுத்திடா, உன் வேலைலாம் என்கிட்ட காட்டாத. ரேணுகா அப்படி சொல்லியிருக்க மாட்டா, எனக்கு தெரியும். நீ ஏன் சும்மா ஏதாவது சொல்லுவ? பாரேன், பொண்டாட்டி மேலே எம்பூட்டு நம்பிக்கை பின்ன இல்லையா? என்கிட்ட எவ்வளோ பாசமாக அன்பா அக்கறையா எப்படி நடந்துக்கிறா ரேணுகா? அதே அளவுக்கு நானும் கொடுக்குறதில்ல. திரும்ப அப்படி தான் கொடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் எப்படி என்னை பற்றி குறை சொல்லியிருப்பா? ஏங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. ஐஸ் வைக்கிறான் அவன். ஐஸ் வச்சாலும் என்ன வச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் என்னால் ஏமாற்ற முடியாது. கல்யாணம் ஆகி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது,
இன்னும் எங்கேயும் போகாமல் இருக்கீங்க வெளியே? ஹனிமூன்லாம் போகிற மாதிரிலாம் ஐடியா இல்லையா உங்களுக்கு? யார் சொன்னா போகலன்னு? நாளைக்கு போகிறோமே. என்ன சொல்கிற? நாளைக்கு போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? கேரளா போறோம். கேரளாவுக்கு போகிறீங்க? நாளைக்கா போகிறீங்க? பாரேன், நான் கூட நாளைக்கு கேரளாவுக்கு ஒரு வேலையை தான் போகிறேன் நான். அதனால தான் சரி இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போவோம், கல்யாணம் ஆயிரம் ஒரு வாரம் ஆயிடுச்சேன்ட்டு வந்தேன் நான். கேரளாவுக்கு தான் போகிறீங்களா நீங்களும்? சரி சரி, சந்தோஷமாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்டா சந்தோஷ், எதில் போகிற நாளைக்கு? எதில் போகிறது? பஸ்ஸில் தான் போகணும். ட்ரெயினில் புக் பண்ணலான்னு பார்த்தேன், அதில் எதுவும் கிடைக்கல. சரி ஆன்லைனில் அந்த ரெட் பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது பஸ்ஸில் போகலான்னு பார்த்தேன், அதுவும் எதுவும் கிடைக்கல, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நம்ம கவர்மெண்ட் பஸ் தான் ஏதாவது ஏறி ஏறி மாறி போகணும். ஒன்று பண்ணாண்டா, நாங்கள் நாளைக்கு காரில் தான் போகிறோம். இப்படி பெரிய கார் தான் அது. நீ வேணா அதில் வாங்க. நீ அங்கே கேரளாவுக்கு எங்கே இறங்கணுமோ இறங்கிக்கோ, அதுக்கப்புறம் கூட நீ மாறி போய்க்கோ. படா, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறீங்க. நான் ஒரு நந்தி மாதிரி குழுக்க வரலாமா காரில்? அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க, நான் பஸ்லேயே போய்க்கிறேன்டா. உர்ரா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வண்டி ஓட்ட போறாரு, நான் முன்னாடி இவர் பக்கத்தில் உட்கார போறேன். பின்னாடி 3 சீட்டு காலியாக தான் இருக்கும். அது போக பின்னாடி உட்கார 4 சீட்டும் காலியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் தானே, வாங்க என் கூடயே வாங்க. இல்லைங்க வேணாங்க, விடுங்க. என்னடா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, நீ கேட்க மாட்டேற. இதுக்காக பஸ்ஸில் போய் எதுக்கு அழைச்சிடும் உனக்கு? என் கூட காரில் வா. ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம், நீ எப்படி தனியாக வரதானே யோசிக்கிற? என் ஒய்ஃபோட தங்கச்சியும் வராங்க. அப்படின்னா உனக்கு என்ன? அவங்க ஒரு பக்கம் உட்காந்து வர போகிறேன், நீ ஒரு பக்கம் உட்காந்து வர போகிற, நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு வர போகிறோம். அப்படியாடா? அப்படின்னா ஓகே தான் எனக்கு. சரி, நீங்கள் 2 பேரும் மட்டும் போகிறீங்க, ஏதாவது பேசிப்பீங்க கொள்ளுப்பீங்க, அதெல்லாம் நான் பின்னாடி உட்காந்து தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அவங்களோட தங்கச்சி வராங்கன்னா அப்போ நீங்கள் நார்மலாக தான் வருவீங்க, நானும் அப்போ வரேன்டா. சரி, நாளைக்கு எப்போ கிளம்புறோம் அப்படின்றது ஃபோன் பண்ணி உனக்கு சொல்கிறேன்னா நீ ரெடியாரு, அப்படியே காரில் ஏறிக்கேங்க கூட. சரிடா, சரி அப்போ நான் போயிட்டு வரேன். சரிடா, சரி போயிட்டு வா. ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புங்க. ஜூஸை குடிக்காம போயிட போறீங்க. குடிச்சிட்டு போகிறேம்மா, குடிச்சிட்டு போகிறேன்.